ஹாய், இந்த வீடியோவில் எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் என்னால் போட முடியாது, எனக்கு டைம் இல்லை, நான் யூடியூப்ல கொஞ்சம் காசு வந்தாலும் போதும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுலலாம் நிறைய வீடியோஸ் வருது பார்த்தீங்கன்னா, இந்த வைரல் வீடியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போடலாம். என்ன மாதிரி வைரல் வீடியோ போடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டப்மேஷ் நீங்கள் போடலாம். நான் வீடியோ மேனேஜர்லேயே போய் காமிக்கிறேன். இது இந்த டுட்டோரியல் லெசன்ஸ்க்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனல் ஆரம்பித்து ஒரே நாளிலே நான் இந்த பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 31ஆம் தேதி 10 வீடியோ இருக்கும் இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். 10 வீடியோவுமே வேற யாரோடதோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண வீடியோஸ். இந்த மாதிரி ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து போடலாம். இதுக்கு காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது. இது வேற யாரோடது, அவங்க எப்போனாச்சும் ஒரு வீடியோவில் தான் ஃபேமஸ் ஆகும். அந்த வீடியோஸை அவங்க வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டப்மேஷ்லாம் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். அதையும் நீங்கள் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் காப்பிரைட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கே காப்பிரைட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்மேஷ் வீடியோஸ்லாம் நிறைய காப்பிரைட்ஸ் வரும். ஏன் அப்படி காப்பிரைட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்மேஷ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு ஃபிலிமில் இருக்க பாட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு டைலாக்ஸோ அதை தான் அவங்க டப்மேஷ் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சில ஃபிலிம்ஸ்ல இருக்க பாட்டோ இல்லை அந்த படத்து டைலாக்கோ வேற அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு சொந்தமானது. ஸோ அந்த மாதிரி இருக்க டப்மேஷ் எல்லாம் நீங்க எலிமினேட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி இந்த சாங் வர டப்மேஷை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். டைலாக்ஸ் கூட உங்களுக்கு காப்பிரைட் வராது. ஏன்னா நம்ம யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் இந்த சோனி என்டர்டைன்மெண்ட் இவங்க எல்லாருமே சாங்ஸ் தான் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லா படத்தோடது ஒரு படத்தோட படமா யாருமே காப்பிரைட் வாங்கி வைக்கல. ஸோ அதெல்லாம் கான்டென்ட் ஐடியில மாட்டாது. நீங்க தைரியமா இதெல்லாம் போடலாம். எந்தெந்த டப்மேஷ்ல எல்லாத்தையும் பாட்டு வரலையோ, ஜஸ்ட் அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா ஒரு டைலாக்ஸ்க்கு, அதை நீங்க கட் பண்ணி போட்டாக்கா உங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல் ஹிட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணல. இந்த சேனலை ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு 10 வீடியோஸ் போட்டேன். 10 வீடியோ போட்டதுக்கு கிட்டத்தட்ட இந்த சேனல்ல சுத்தமான ப்ரொமோஷன் கிடையாது. ஒரு வீடியோஸும் ப்ரொமோட் பண்ணல. 334 வியூஸ், 3 சப்ஸ்கிரைபர்ஸ். இதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஆல்ரெடி வைரலா இருக்க வீடியோஸ். இது ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோஸ். இந்த வீடியோஸ் தானாவே ப்ரொமோட் ஆயிக்கும். அதுக்கு நம்ம எதையுமே போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ண தேவையில்லை, எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. அதே மாதிரி என்ன மாதிரி டப்மேஷ் நீங்க எடுத்து போடலாம்னா, இப்போ வைரலா வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி டப்மேஷ் எல்லாம் ஒரே ஒரு டப்மேஷ் தான் போடுவாங்க. அந்த டப்மேஷ் எடுத்து ஒரு கலெக்ஷனா டப்மேஷ் மாதிரி போடலாம். நிறைய ட்ரோல் வீடியோஸ் வரும். அந்த ட்ரோல் வீடியோஸ் ஒரு கலெக்ஷனா போடலாம். டாப் 10 டப்மேஷ் ஆஃப் 2016 இந்த மாதிரி எல்லாம் டைட்டில் கொடுக்கலாம். நீங்க இதுதான் பண்ண நான் இந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஃபேஸ்புக்ல பார்க்கும்போது இந்த மிராலினி டப்மேஷ் ரொம்ப ஃபேமஸ். இங்க பாத்தீங்கன்னா மிராலினி லேட்டஸ்ட் டப்மேஷ் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுல காப்பிரைட் இன்க்ளூடட்னு வந்திருக்கு. ஏன் அது வந்ததுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டாலதான் காப்பிரைட் வந்திருக்கு. ஒரு நிறைய டப்மேஷ் பண்ணும்போது அதை நம்ம ஒரு கலெக்ஷனா போடலாம். அதுல காப்பிரைட்ல வராது. நீங்க அந்த பாட்டை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வராது. நான் இதுல ஏன் இன்க்ளூட் பண்ணேன்னா, காப்பிரைட் வரும் அப்படின்ற கண்டென்ட் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த காப்பிரைட் வரதால எனக்கு சேனலுக்கு எத்தனை பிரச்சனை ஆகும்னா, கண்டிப்பா பிரச்சனை வராது. இந்த சேனல்ல இருந்து அந்த பர்டிகுலர் வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோ ஓடும் போது மட்டும் விளம்பரம் ஓடுச்சுன்னா அந்த விளம்பரத்துக்கு காசு நம்மளுக்கு வராது. அந்த மியூசிக்கு சொந்தக்காரி யாரோ அவங்களுக்கு தான் போகும். இந்த இன்க்ளூட்ஸ் காப்பிரைட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். போய் பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அது காப்பிரைட். எங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல பார்க்கலாம் 16 செகண்ட்ல இருந்து 48 செகண்ட் வரைக்கும் ஒரு மியூசிக் ஓடுது. அது மட்டும் தான் காப்பிரைட் தவிர மற்றது எல்லாமே நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடியே நிறைய டப்மேஷ் இது கலெக்ஷன் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த காப்பிரைட் கிளைம் எனக்கு வராது. அங்கே அந்த மியூசிக்கை மட்டும் இல்லை, அந்த மியூசிக்கை மட்டும் கட் பண்ணிட்டு வேற நானே ஏதாச்சும் ஒரு ஓனா மியூசிக் போடலாம். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணலாம். ஸோ அதுக்கு எனக்கு காப்பிரைட் வராது. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோஸும் போட டைம் இல்லை, எனக்கு ஏதாச்சும் போடணும் யூடியூப்ல இந்த வீடியோஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நிறைய காசு வராது. ஏன்னா இது நம்மளோட ஒரிஜினல் வீடியோ கிடையாது. ஆல்ரெடி இது நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோ, வாட்ஸ்அப் வீடியோஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட யாருமே சொந்த வீடியோஸ் கிடையாது. ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ற வீடியோஸை அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும். என்ன நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10ல இருந்து 20 வீடியோ ஆச்சும் நீங்க போட்டே ஆகணும். ஒரு வீடியோ 2 வீடியோ அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிளிக் ஆகாது. ஏன்னா நீங்க ஒரு வீடியோ 10 பேர் பாக்குறாங்கன்னா 10 வீடியோ 10 பேர் பார்த்தாங்கன்னா 1000 பேர். ஸோ இந்த மாதிரி கலெக்டிவா நீங்க போட்டாதான் உங்க சேனலுக்கு கொஞ்சமாச்சும் வியூஸ் ஏறும். அது மூலியமா நீங்க காசு வரும். இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான சிபிஎம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நிமிஷத்துக்கு கீழே தான் ஒரு வீடியோவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம். ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளவும் காசு கிடைக்காது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வீடியோஸ் போட்டீங்களோ, சப்போஸ் உங்களுக்கால ஒரு நாளைக்கு 50 வீடியோஸ் போட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்க கண்டிப்பா இதுல $100 ஈஸியா எடுத்துடலாம். ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் போட்டுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது.
ஓகே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா நீங்க போட்டோஷாப்ல போயிட்டு ஒரு தம்ப்நெயில் நீங்களே கிரியேட் பண்ணிட்டு தம்ப்நெயில் அப்லோட் பண்றது, இல்ல இந்த வீடியோஸ்க்கெல்லாம் நீங்களே ஒரு ட்ரால் பண்ணி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் இன்னும் உங்களுக்கு சிறப்பான அமையும். மத்தவங்களை விட உங்களோட சேனல்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, டப் ஸ்மாஷ் கலெக்ஷனா போடுறது, அதுக்கப்புறமா டாப் 10 டப் ஸ்மாஷிங் போடுறது, 2016ல பெஸ்ட் டப் ஸ்மாஷிங் போடுறது, 2017ல வரப்போற டப் ஸ்மாஷிங் போடுறது, தீபாவளி பெஸ்ட் டப் ஸ்மாஷ், இந்த மாதிரியான டைட்டில்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து காமிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி டப் ஸ்மாஷ் நீங்க பண்ணலாம். பண்ணதாலே உங்களுக்கு ஒரு சேனலும் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது போட்டது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கும் நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா இந்த வழியை நீங்க பின்பற்றலாம். பட் இது வந்து நிலைச்சு நிற்குமான்னு நிலைச்சு நிற்காது. ஏன்னா வந்து நிறைய சேனல் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு சஸ்டைனபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு அவ்வளவும் growth இருக்காது. மேக்ஸிமம் நீங்க ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா $100 ஒரு $300 வரைக்கும் இதை வச்சு சம்பாதிக்கலாம். பட் நம்மளோட ஓன் கிரியேஷன், ஓன் கண்டென்ட் இருந்தால் அதோட லெவலே வேற. எங்கேயோ நீங்க நிறைய சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரியான வீடியோஸ்ல உங்களால கம்மியா தான் சம்பாதிக்க முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற வழி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நீங்க போகலாம். அதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, தாராளமா நீங்க போகலாம். காப்பிரைட்ஸ் கிளைம் இந்த வீடியோ வந்து நீங்க மெயினா வச்சுக்காதீங்க. உங்க சேனல்ல வந்து இதுதான் ஒரு மெயின் சேனல் அப்படின்றத தனியாக வச்சுக்கோங்க. இது சப் டைரக்டரியா வச்சுக்கோங்க. யூடியூப்ல எப்படியெல்லாம் வளரலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் போட்டா போகுது அப்படின்றதுக்கு ஒரு இது உதாரணமாகவும் இருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் ரெவன்யூவும் உங்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற ஒன்றை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.